ஓம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்திரபாஷ்யகிருதௌ வந்தே பகவந்தः புனः புனः விஜயே சர்வவித்யானாம் விஜசே பவரோக்கினாம் குரவே சர்வலோகானாம் தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனா பவது सकनौ भुनक्तु सकवीर्यङ्करवावकै तेजस्विनावधीरमस्तु मा विद्विषावकै. ॐ शान्ति शान्ति शान्तिः. भगवद्गीता 7வது அத்தியாயம் 25வது ஸ்லோகம். நாகம் பிரகாஷ சர்வஸ்ய யோகமாயா சமாவ்ருதः மூடோயம் நாபிஜானாதி லோகோ மாமஜமவ்யயம். நாகம் பிரகாஷ சர்வஸ்ய 24, 25, 26 மூணுலையும் பரா பிரகிருதியினுடைய சொரூபம் விளக்கம். பரா பிரகிருதி அபரா பிரகிருதி. ஈஸ்வர தத்துவத்தில் இடமிருக்கிற பிரம்ம தத்துவத்துக்கு பேரு பரா பிரகிருதி. அந்த ஈஸ்வர தத்துவத்திடம் இருக்கிற மாயைக்கு பேரு அபரா பிரகிருதி. அந்த இந்த பேச வச்சுதான் இந்த அத்தியாயமே அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல எதை பற்றின டெபினிஷன் கொடுக்கிறார்? லட்சணம்னு என்ன? சொரூப லட்சணம், சொரூப டெபினிஷன். பரா பிரகிருதி ஈஸ்வரிடம் இருக்கிற பிரம்ம தத்துவத்தின் பேர் பரா பிரகிருதி. அந்த பரா பிரகிருதியை பற்றி பிரம்ம தத்துவத்தை பற்றிய லட்சணங்கள் தான் நம்ம பார்த்தோம். அவ்யயம் போன கிளாஸ்ல பார்த்தோம். அவ்யயம் அஜ்ஞாதம், அதை அறிய முடியாது, இந்திரிய அகோச்சரம். அப்புறம் என்ன பார்த்தோம்? பரம்பாவம், மேலான பாவத்தை உடையது. அடுத்தது அனுத்தமம், உத்தமத்துக்குள் அதுதான் அறியப்பட வேண்டியது, அந்த பராபரம் அறியப்பட வேண்டியது. அடுத்தது அவ்யக்தம், அங்கங்கள் அற்றது. அந்த பிரம்ம பராபிரகிருதி அங்கங்கள் அற்றது, அவ்யக்தம். இந்த மாதிரி 4 லட்சணங்கள்: அவ்யயம், பரம்பாவம், அனுத்தமம், அவ்யயம். இந்த வார்த்தையெல்லாம் நிதித்தியாசனத்துக்காக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இதை பத்தி 24வது ஸ்லோகத்துல 4 லட்சணங்கள் கொடுத்தார். அது பராபிரகிருதியுடைய லட்சணமாக நம்ம பார்த்தோம். இந்த ஸ்லோகத்துல என்ன கொடுக்கிறாருன்னா, ஆவிருத்தம், இந்த ஞானம் ஆவிருத்தம். பரா பிரகிருதி இவ்வளவு தெளிவா இருக்கிற பரா பிரகிருதி ஆவிருத்தம். யாரு மறைச்சது? மாயா அப்படிங்கிற கருத்தை சொல்ற. இது ஏன் எனக்கு தெரியல? எப்படிப்பட்ட அவ்யயமாக, பரம்பாவமாக, அனுத்தமாக, அவ்யக்தமாக இருக்கிற பரா பிரகிருதியை ஏன் எனக்கு தெரியல? ஆவிருத்தம் பை மாயா. ஆவிருத்தம் மூடப்பட்டுள்ளது மாயையினால், அஞ்ஞானத்தினால். இந்த ஞானமானது உள்ள மூடப்பட்டிருக்கிறது. இந்த மூடப்பட்டிருக்கிறத கரெக்டா புரிஞ்சுக்கணும். ஏன் தெரியுங்களா? இப்ப ஒரு பொருள் இருக்கு, அதை இன்னொன்னு துணி கொண்டு மூடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 1 கிலோ ஸ்வீட் இருக்கு, நீங்க அதை மூடி வைக்கணும். பூச்சி ஏதோ ஒன்று வராமல் பாதுகாக்கணும். அப்போ ஒரு துணி போட்டு மூடுறீங்க, இல்லை ஒரு கூடை போட்டு மூடுறீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கூடை போட்டு மூடி வைப்பாம்பா. அந்த கூடை உள்ள இருக்கிற பொருளை விட சின்னதாக இருக்கணுமா பெருசாக இருக்கணுமா? பெருசாக தான் இருக்கும். அப்படியெல்லாம் இங்கே புரிஞ்சுக்கூடாது. ஏன்? இதான் மாயதான் ஆவிருத்தமே. மாயை கூடை போலல்ல. ஏன்? உள்ள இருக்கிறது ஆத்மா, பராபிரகிருதி. அதை மூடுது ஒன்று அப்படின்னா, மாயா அப்ப அதை விட பெருசா இருந்தா தானே மூட முடியும். அப்படி புரிஞ்சு கொள்ளக்கூடாது. அப்ப எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? சரியாக புரிதல். ஆவிருத்தம்ங்கிற விட அப்படி, ஏன்னா அப்படித்தான் நமக்கு புரியும். ஏன்னா மூடுறதுன்னா யூஸ்வலா நம்ம அப்படித்தான் மூடி வச்சு பழக்கம் இருக்கா? ஒரு நெட்டு போட்டு மூடி வைப்போம், பூச்சி இருக்காம இருக்கு. எல்லாமே மூடிறது எல்லாமே என்னது எப்படித்தான் இருக்குது? பழம் ஒரு சீப்புனா அந்த ஒரு சீப்பு பழத்தை விட மூடி வைக்கிற நெட்டு பெருசா இருந்தா தான் நீங்க மூடி வைக்க முடியும். நம்ம பழக்கத்துல அதைத்தானே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். மூடி வை ஆவிருத்தம். இதனாலதான் பாருங்க, சரீரத்துக்குள் உட்பட்ட ஆத்மாவாக அவர்கள் புரிந்து கொள்வதற்கு காரணம். துவைதீசுக்கு மெயின் இந்த இடம் புரியாதுதான்.
ஏன்னா ஆத்மா உள்ள இருக்குது, சரீரம் அதை மறைச்சிருக்குது. அப்ப மறைக்கிறது எப்படி? பெருசு. ஆத்மா என்னது? சின்னது. தவறு. மூடுதல்னா ஆவருத்தம்ங்கிற வேர்டை உதாரணங்கள் கொடுத்தா ஈஸியா புரிஞ்சிடும். மரத்தில் மறைந்தது யானை. அதாவது ஒரு மரம் இருக்கு, ஒரு பொம்மை இருக்கு, மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு பொம்மை இருக்குது. நல்லா ஒரு 2 அடிக்கு நினைச்சுக்கோங்க. இந்த எக்ஸிபிஷன்லாம் போகும்போது முன்னாலே நிறுத்தி வச்சிருப்பாங்க 2 யானையை. ஒரு மரத்தினால் செய்த யானை. உங்க குழந்தைய எக்ஸிபிஷன் கூட்டிட்டு போறீங்க, 2 யானை இந்த பக்கம்னு அந்த பக்கம்னு நிக்குது. அந்த குழந்தைய பார்வையில் எது மறைஞ்சிருச்சு? மரம் மறைஞ்சிருச்சு. மரம் மறைந்து எது தெரியுது? அதுக்கு நாமரூபா. நம்ம லாங்குவேஜுக்கு வந்துருவோம். அதுக்கு எது தெரியுது? நாமரூபா. எது தெரியல? சத்தியம் தெரியல. எதுன்னு தெரியுது அந்த குழந்தைக்கு? நாமரூபா. அப்ப நாமரூபா சத்தியத்தை மறைத்ததை போல்னா விஷன்ல தான் பிரச்சனை. அங்க என்ன மறைஞ்சிருக்குது? அங்க எதுவும் மறையல. சோ நம்மளுடைய பார்வையில தான் என்ன இருக்குது? அஞ்ஞானத்தின் காரணமாக அந்த குழந்தையிடம் எது மறைந்ததை போல், அது எதுல மறைஞ்சிருச்சு? நாமரூபா சத்துவை, சத்வஸ்துவை மறைப்பதை. இப்ப நாமரூபா என்னது? யானை. அங்க இருக்கிற சத்து என்ன? மரம். அப்ப நாமரூபம் என்ன பண்ணிருச்சு? சத்தை மறைத்ததை போல்னு புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கொள்ளக்கூடாது? ஒரு பழத்தை மேல நெட்டை மூடி வச்சா எப்படி அது மூடுதோ அந்த மாதிரி கூடை போட்டு மூடுற மாதிரி புரிந்து கொள்ளக்கூடாது. ஆத்மாவை இதெல்லாம் மூடி வச்சிருக்குன்னா அப்படி அல்ல. அஞ்ஞானம் அப்படி ஆத்மாவை என்ன பண்ண முடியாது. இப்ப சூரியன் இருக்கு. அடுத்த உதாரணம் மேகங்கள். சூரியனை மேகம் மறைச்சிருச்சு, கிளவுடியா இருக்கு, நீ சன்னே தெரியலீங்க. ஏங்க நீ சன் தெரியல? இவ்வளவு வெய்ய காலத்துல மேகங்கள்லாம் மூடிடுச்சுங்க. அப்ப சூரியனுடைய மேகம் பெருசாங்க. அப்ப விஷன் என்னுடைய பார்வையை என்ன பண்ணிச்சு? மேகம் தடுத்துருச்சுன்னு வேணா சொல்லலாமே தவிர அதெல்லாம் மூட முடியாது. 2வது ஆங்கிள் யோசனை பாருங்க. என் பார்வை என்ன பண்ணிச்சு? மேகம் தடுத்துருச்சு. இது 2வது உதாரணம். இப்ப பாம்பு, கயிறு, எந்த உதாரணம் சாஸ்திரம் கொடுக்குற எந்த உதாரணத்தை வேணாலும் நீங்க எடுத்து பாருங்க. 3 விதமான மரம், யானை, அப்புறம் நாயக்கண்டா கள்ளக்கானம், கள்ளக்கண்டா நாயக்கானம். அது என்னது? பழமொழி. கல்லினால் செய்யப்பட்ட நாய் அங்க இருக்குது. நீங்க நாயின்னு பார்த்தாங்க என்ன இல்ல? நாமரூபான்னு பாத்தீங்கன்னா கல் இல்ல. கல்ல பாத்தீங்கன்னா, சத்த பாத்தீங்கன்னா அங்க என்ன இல்ல? நாமரூபாங்கிறது இல்ல. புரிஞ்சுதுங்களா? ஆனா இருக்குன்னு சொல்ல முடியாத, இல்லைன்னு சொல்ல முடியாத அசத்தது எது? அந்த இடத்துல நாயை கண்டா கல்ல காணோம். நீ நாமரூபத்தில் இருக்கிற வரைக்கும் எதை பார்க்க முடியாது? சத்தையில பார்க்க முடியாது. நாயை கண்டா கல்லை காணோம். அடுத்தது கல்லை கண்டால் சத்துவஸ்துவை நீ அறிந்து கொண்டு விட்டால், இத மக்ரே ஆசித்து சோமிய தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அங்க என்ன கிடையாது? நோ ராமரூபா. கல்லை கண்டால் நாயை அங்கு காணும். எவ்வளவு பெரிய விஷயத்த நாம என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறோம்? அடிக்கிறதுக்கு நாய் வந்துருச்சு, அடிக்கிறதுக்கு கல்லை காணும், கல் இருக்குது நாயை காணும். அட கடவுளே, நம்ம அறிவு கெட்டுடுது. இவ்வளவுதான். அவங்க அதை எப்படி கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. மரத்தில் மறைந்தது மாமரத்தில் யானை. அதேதான் இங்கேயும் நாயை கண்டா கல்லை காணும், கல்லை கண்டனா. நாம அந்த இடத்துல கல்லுன்னு பார்த்தீங்கன்னா அங்க நாய் கிடையாது, நாயின்னு பார்த்தீங்கன்னா கல்லு கிடையாது. அப்படித்தான் இதை நாம ரூபமா இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா சத்து தெரியாது. இந்த உலக சத்துன்னு பார்த்தீங்கன்னா நாம ரூபம்ங்கிறது இல்லை. நாம ரூபம்ங்கிறது இல்லை, பொய். அந்த இடத்துல பாருங்க, மரத்துல செஞ்ச ஒன்னொன்னுக்கு வாங்க. மரத்துல செஞ்ச யானை, அங்க யானை என்பது பொய், இல்லை. ஆனா காட்சிக்கு இருக்குது. அடுத்த உதாரணத்துல நாயக்கண்டா கள்ளக்கானா, கள்ளக்கண்டா நாயக்கானத்துல எது இல்ல? நாய்ங்கிறது அங்க இல்லை. புரியுதுங்களா? அதெல்லாம் புரியுதுங்க. கண்ணுக்கு முன்னாடி தச்சோட்டு உலகத்தை வச்சுட்டு இல்ல இல்லைன்னு 5 மணிக்கு எழுப்பி வச்சு சொல்றீங்களே எப்படிங்க? அறியாமை. உலகத்துல என்னத எதுதான் அங்க இருக்குது? சத்தேவ இதமாகிராசீத்து. அப்போ இருந்தது ஏக்கமேவா அத்விதீயம்தான் இருக்குது. ஆனா நான் எதை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன்? நாம ரூபத்தினுடைய விஷன் இருக்கிற வரைக்கும் நம்மளால எதை பார்க்க முடியறது இல்ல? சத்து, நமக்கு பிரம்ம தத்துவத்தை நாம் அறிவதில்லை.
அதத்தான் என்ன சொல்றாரு, ஆவருத்தம். அஜ்ஞானேன ஆவருத்தம்னா இந்த இதை மூடி வைக்கிற மாதிரி புரிஞ்சு கொள்ள கூடாது. அப்ப நம்ம சரீரத்தை வந்து ஆத்மாவுக்குள்ள வந்து சரீரம் மூடி வச்சிருக்கிற மாதிரி புரிந்து கொள்ள கூடாது. எப்படி புரிஞ்சுக்கணும்னா அந்த உதாரணத்தை வச்சு அதில் மறைந்தது, மரத்தில் மறைந்தது யானை, அப்படி புரிஞ்சுக்கணும். அதைத்தான் இந்த ஸ்லோகம் அதை மெயின் பாயிண்ட வந்து ஆவருத்தம் வை. இப்ப எது வரணும், மாயா. நாமரூபம் என்னது நம்மளுக்கு தெரியும். இப்ப நான் சாந்தோக்கியம் படிக்கும் போது மாயா தான் என்னது, நாமரூபம். கொஞ்சம் ஐ லெவலில் நம்ம பகவத்கீதையை புரிஞ்சுக்கலாம் உபனிஷத்துக்குள்ள போய் வரும்போது. அப்போ அந்த ஆவருத்தம் பை மாயா, நாமரூபா சத்து. ஆவருத்தம் பை மாயானா உண்மையில போய் மாயினால மூட முடியாது. நம்மளுடைய விஷன் மாயா தடுக்குது, மேகம் நம் விஷனை தடுக்குது. அப்படிதான் புரிஞ்சுக்கணும். சூரியன் அங்கதான் இருக்காரு, மேகமெல்லாம் மறைக்கிறது இல்ல. என்னுடைய விஷனை என்ன பண்ணுது, மறைத்தல். மேகம் என்ன பண்ணுது, என்னுடைய விஷனை மறைக்குது. புரிஞ்சுங்களா? மாயை என்னோட விஷனை என்ன பண்ணுது, மறைக்குது. அதனால எல்லாம் மறைக்க முடியாது. என் விஷன் அது என்ன பண்ணிடுது, இந்த பக்கம் திரும்பி நம்பிட்டு தான் வேலை செய்யுது தவிர அங்க சூரியன்ல மேகம் ஒண்ணும் பண்ண முடியாது. இங்க என்னோட விஷனை அது மறைக்கிறது. மாயா எங்கிட்ட தான் வேலை செய்ய முடியும், அங்கெல்லாம் போய் வேலை செய்ய முடியும். புரிஞ்சுங்களா? இந்த ஸ்லோகத்தை நான் பேசிக்கா புரிஞ்சுக்க வேண்டியது ஆவருத்தம்ங்கிற வேர்டு. இப்ப படிக்கிறேன், மீனிங் எழுதிக்கலாம். நாகம் பிரகாஷ சர்வஸ்ய, இங்கே லட்சணங்கள் தொடருது. அகம் நான், சர்வஸ்ய இந்த விஷயமெல்லாம் சர்வஸ்ய அனைவருக்கும், எக்ஸப்ட் உங்களை மாதிரி இருக்குங்களை தவிர மற்றவங்களுக்கெல்லாம். ந பிரகாஷ விளங்குவதில்லை. வேதாந்த வகுப்புகளுக்கு வராதவங்களுக்கு இது விளங்காது. வந்து உட்கார்ந்தே புரியறதுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்குதே, வராதவங்களை நாம எங்க போய் சொல்றது? அவங்களுக்கு சாதாரணமாக சர்வசென்டர் அனைவரும் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸப்ட் யூ நாமளே ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸப்ட் யூ பிரகாஷயதி, விளங்குவது இல்லை. நான் பிரகாஷயதி, இது விளங்குவது இல்லை. நான் பிரம்ம தத்துவமாக, இந்த இடத்துல கிருஷ்ணன் நான சொல்றாரு. இந்த நான்கிறதுக்கு என்ன வேர்டு போடணும், பிரம்ம தத்துவமாக சத்தாக இருக்கிற நான் யாருக்கும் தெரிவது. பிரகாஷயதினா அறிவதில்லை. எல்லாம் எதுல வந்திருக்காங்க, நாம ரூபா மாயா. அந்த மாயா என்ன பண்ணிட்டா, அவங்களுடைய விஷனை மறைச்சதுனால மாயை கடந்திருக்கிற என் தத்துவத்தை அவர்கள் அறிவதில்லை. சூரியன் சொல்லுது, என்னன்னு சொல்றாரு இப்ப சூரியன், மேகம்ங்கிறது மாயா, அவர்கள் கண்ணை மறைத்திருப்பதால் என்னை மக்கள் காண்பதில்லைன்னு சூரியன் சொல்ற மாதிரி யார் சொல்லிட்டு இருக்கா, பிரம்ம தத்துவம் கிருஷ்ணர் மூலியமாக நமக்கு டீச்சிங் இஸ் கோயிங் ஆன். நான் சர்வஸ்ய விளங்குவதில்லை, நான் பிரகாஷக. அடுத்தது யோக மாயா சமாவிருத்தக. ஏன் தெரியுறது இல்ல, சூரியன் மேகம் மறைச்சிருச்சு. இந்த இடத்துல என்னது மேகம், மாயா. நாம ரூபா என்ன பண்ணிருச்சு, என் தத்துவத்தை மறைத்து விட்டாள் மோகினி. சோ யோகமாயா, யோகமாயினால், யோகம்னா இந்த இடத்துல சமாவிருத்தக, நன்கு கம்ப்ளீட் டார்க் டென்ஸ், கம்ப்ளீட்டா மூடிட்டான். ஏதாவது சின்ன கிஞ்ச ஓட்டி இருந்தா கூட உள்ள முட்டு வெளியே வந்தா கம்ப்ளீட்னு அர்த்தம். ஆவருத்தம் கம்ப்ளீட், அதுதான் சாப்பிடுறது. சாப்பிட்டா கம்ப்ளீட்டா மூடியாச்சு. யார் மூணது, நாமா ரூபா மாயா, யோக மாயா. மூடக இது தெரியாம மயங்கிய, அயம் மூடகனா மயங்கியன்னு அர்த்தம். முட்டாள் அப்படின்னா மயக்கம்னு அர்த்தம். முட்டாள்னா அறிவில்லைன்னு எடுத்துக்கூடாது. இதுல மயக்கம். என்ன மயக்கம், மேகந்தா சூரியனை மூடிருச்சுன்னு மயக்கம். என் விஷன் மறைக்கப்பட்டதுங்கிற அறிவில்லாம மேகம் மூடிருச்சு. அப்ப மூடக மயங்கிய, அந்த மேகத்தில் மயங்கிய மக்கள். இந்த லோக்கக அயம், அயம்னா இந்த, அடுத்த விட அயம், இந்த லோக்கக உலகமானது உலகத்தில் இருக்கிற மக்கள். அயம் இந்த லோக்கக, லோககனா இந்த இடத்துல என்னது, மூன்று குணங்களுடைய சேர்க்கையான மக்கள். உலகமே என்னதுதான், மாயா என்னது,
3 குணங்களுடைய சேர்க்கையாக சத்துவ குணம், ரஜோ குணம், தமோ குணத்தின் சேர்க்கையாக இருக்கிற லோகம். எப்படி வேணா லோகத்துக்கு டெஃபினேஷன் கொடுக்கலாம். இந்த இடத்துல 3 குணங்களுடைய சேர்க்கையாக இருக்கிற மக்கள் உலகமானது மாம் எண்ணெய், பிரம்ம தத்துவமாக இருக்கிற எண்ணெய்ன்னு அர்த்தம். மாம் வரும்போது நல்லா புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணரான எண்ணெய்ன்னு சொல்லல, பிரம்ம தத்துவம், பரா பிரகிருதி. இந்த லாங்குவேஜ்ல சொன்னோம்னா பரா பிரகிருதி. அஜம் எப்படி தெரியுதுல, அவங்க என்னைய தெரிஞ்சுக்கிறதுல பிறப்பற்றவனாக. இது லட்சணம். இப்ப 4 லட்சணம் போன ஸ்லோகத்தில் கொடுத்தாருங்களா, இது 5ஆகும். அஜம், நான் எப்படி பிறப்பற்றவன். ஆனா எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்க, வாசுதேவனுக்கு பிறந்த மகனாக வசுதேவனாக என்னை, வசுதேவருக்கு பிறந்த வாசுதேவனாக என்னை மக்கள் காண்கிறார்கள். நான் அப்படி பிறந்தவன் அல்ல, பிறப்பற்றவன. எங்க போய் நின்னுக்கணும், பராப்பிரகிருதியிலிருந்து கிருஷ்ணர் பேசிட்டு இருக்கிறார். பிறப்பற்றவனாகவும் அவ்யயம், இந்த வேர்டு முதலே பார்த்தோம். இந்த இடத்துல மாறுதல் அற்றவன். அந்த 2 மீனிங் வரும். போன ஸ்லோகத்துக்கு என்ன சொன்னோம், அங்கங்கள் அற்றவன் படிச்சிருப்போம். இன்னொரு மீனிங் என்னது, மாறுதல். அந்த மாறுதல என்னங்க, அங்கங்கள் இருப்பதுதான் மாறுதலுக்கு உட்பட்டது. அப்ப அவ்வியம்ங்கிறது இந்த இடத்துல மாறுதல் அற்றவனாக. அது ஆல்ரெடி அது எதை குறிக்குது, அங்கங்கள் இல்லைன்னு சொல்லுங்க. அங்கங்கள் இல்லைங்கிறது எதை குறிக்குது, பிறப்பற்றவன் குறிக்குது. பிறப்பற்றமா இருக்கிறதுனாலதான் அவருக்கு என்ன, அங்கங்கள் இல்லாத பிறப்பற்றாத இருக்கிறதுனாலதான் அவருக்கு அங்கங்கள் கிடையாதனாலதான், மாறுதல் இல்லாதனாலதான் அவருக்கு அழிவு இல்லைங்கிறத அப்படியே கோரிலேட் பண்ணி புரிஞ்சுக்கணும். அத சொல்றாரு, அவ்யயம் மாறுதலற்றவனாக. ந அபிஜானாதி, தெரிந்து கொள்வதில்லை, அறிவதில்லை. பராபிரகிருதியை அறிவது மக்கள் அறிவது இல்லை. ஓப்பன சொல்ற, அது யாரு, சர்வசிய, யாரும் இந்த பிரம்ம தத்துவத்தை அறிவது இல்லை. ஏன், எது மறைச்சிருச்சு, மாயா. நாம ரூபத்தை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், பிரம்ம தத்துவத்தை அவர்கள் அறிவது இல்லை. பிறப்பற்ற, இந்த இடத்துல 2 லட்சணம், பிறப்பற்ற அவ்யயம், மாறுதலற்ற. அப்படிப்பட்ட என்னை அவர்கள் வாசுதேவனுக்கு வசுதேவனாக வசுதேவனுடைய புத்திரனாகத்தான் என்னை அறிஞ்சுக்கிறாங்களே தவிர என்னை யாரும் பிரம்மனாக அறிவது இல்லை. சோ எது மூடப்பட்டுள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அறிகிறான் பாருங்க, பிரமாத்தாவின் அறிவு திறன் மறைக்கப்பட்டிருக்கு. எது ஆவருத்தம், பிரமாத்தான் ஒருத்தருக்கான் பாத்தீங்களா, அறிபவன், அறிவடுபொருள் வெளியில் இருக்குது, அறிவு. அந்த பிரமாத்தாவின் அறிவு திறன் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆவருதம் ஞானம், அப்படி புரிஞ்சுக்கணும். ஏன் எல்லாத்துக்கும் அறிவதில்லை, பக்குவம் இல்லாததினால், மன பக்குவப்படாததினால் மக்கள் அறிவதில்லை. அந்த டெபினிஷன் சங்கராச்சாரியர் கொடுக்கிறார். ஏன் மக்கள் இதெல்லாம் அறியறதில்லை, மனதுல பக்குவம் அடைந்தவர்களால் மட்டுமே இந்த தத்துவத்தை புரிஞ்சு கொள்றாங்க, மற்றவர்கள் இதை புரிந்து கொள்வது இல்லை. பிரமாத்தாவினுடைய அறிவுத்திறன் மறைக்கப்பட்டிருக்கிறது. அதனால அவங்க என்ன பாக்குறாங்க, அந்த பிரமாத்தாவுடைய அறிவுத்திறன் மறைக்கப்பட்டதுனால இறைவன் வேறு, நான் வேறு, இந்த உலகம் வேறு, இந்த உலகம் எனக்கு கஷ்டத்தை கொடுக்கும்போது நேரா இறைவன்ட்ட ஓடுறேன், கெஞ்சறேன், வாங்குறேன், இப்படி ட்ரையாங்குலர் ஃபார்மேட்டுக்குள்ள அவங்க இருக்கிறார்கள். இறைவன் தன்னிடமிருந்து வேறுபட்டவனாக அறிகிறார்களே தவிர நான் அவர்களுடைய சொரூபமாக இருக்கிறேங்கிறது அவங்களுக்கு தெரியறது இல்லை. யாரு மறைச்சது, பரமாத்மாவினுடைய அறிவு திறன் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆத்மாவை மற்ற அறியாமையை பார்த்தீங்கன்னா, மற்றதெல்லாம் வந்து ஆப்ஜெக்ட் பத்தின அறியாமை, இது எதை பத்தின அறியாமை, சப்ஜெக்ட பத்தின அறியாமை. there is a great difference between. மற்ற அறியாமையிலிருந்து இது மாறுபட்ட அறியாமை. ஏன்னா மற்றதெல்லாம் அறிவடு பொருளை பற்றி அறியாமை, இது அறிபவனை பற்றிய பிரமாத்தாவை பற்றிய அறியாமை. அப்போ எப்படித்தான் அறியணும், மனசாயேவ அனுதிரஷ்டவ்ய. உபனிஷத்து என்ன சொல்லுது, மனசாயேவ அனுதிரஷ்டவ்யா, நீ மனதினால் தான் இதை அறிய முடியும். ஏன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நமக்கு எங்க சம்சார துக்கம் இருக்குன்னா, மனதுதான் சம்சார துக்கத்தை அனுபவிக்கிறது. இந்த கையோ காலோ மூக்கோ வாயோ உடம்புல இருக்கிற எந்த பகுதியும்
சம்சாரத்தை அனுபவிப்பது இல்லை. சம்சார துக்கத்தை அனுபவிப்பது யார் மட்டும்தான்? மனம். அப்ப அந்த மனதை மனசாயேவ என்ன பண்ணணும்? அனுதிரஷ்டவ்யகா, அந்த மனதில் தான் இறைவன் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். மனம்தான் எல்லா சம்சாரத்தையும் அனுபவிக்குது. அந்த மனதில் தான் இறைவன் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த மனதில் ஏற்படுகிற விருத்தியின் மூலியமாகத்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? மனதில் வெளிப்படுகிற இறைவனை நாம் அறிய முடியுமே தவிர வேற எந்த டெக்னிக் இங்க என்ன ஆகாது, வேலையாகாது. இதுதான் விருத்தி ஞானம் சொல்லுவோம். அது மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? அஜ்ஞானத்தை ரிமூவ் பண்ணக்கூடியது விருத்தி ஞானம். அந்த விருத்தி ஞானம், அந்த அறியாமை இருக்கிறதுனால நம்ம எதை அனுபவிக்கிற கான்சிக்வன்சஸ்? காமம், கர்மம், பிறப்பு, இறப்பு, கான்சிக்வன்ஸ் எல்லாம் வரிசையா வருது. சோ எங்க இருக்குது முதல்ல அஜ்ஞானம்? மனம். அதுல இருக்கிற மாயா குணம் அது என்ன பண்ணிட்டு இருக்குது? என்னைய அஜ்ஞானம். சோ விருத்தி ஞானம் தான். அதனால மனசாயேவதான் அனுதிரஷ்டவ்யகா, மனதினால் தான் அறியப்பட முடியும். அந்த அந்த விருத்திக்கு பேரு அக்கண்ட ஆக்கார விருத்தி ஞானேன, பிளவுபடாத பூரணமான அந்த ஞானம் விருத்தி ஞானேன, அகண்ட ஆக்கார விருத்தி ஞானேனதான் அஜ்ஞானம் விலகும். அப்படிங்கிற லைட்டை போட்டோம்னா தான் அந்த ரூம்ல இருக்கிற இருட்டு, மனதில் இருக்கிற இருட்டு அஜ்ஞானம் தமஸ் போகும். அகண்ட ஆக்கார விருத்தி ஞானம் தான் அந்த டென்ஸ் டார்க் அஜ்ஞானத்தை தமக விளக்கக்கூடியது பிரகாஷம். அதனாலதான் அது பிரகாசம் பேரு. அந்த ஞானத்துக்கு பேரு இருட்டை விளக்குறதுனால பிரகாசம். நாம மயங்கி இருக்கிறோமே தவிர ஈஸ்வரன் அந்த மாயையில் மயங்குவது இல்லை. இப்போ மெஜிஷியன் இருக்காரு, மாயாவி, ஒரு மேஜிக் ஷோ காமிக்கிறாரு. அவருக்கு அது ஒரு பெருசா அதை உட்கார்ந்து பாக்குறவங்களுக்கு தான் அது என்னவா தோணும்? அற்புதம் அற்புதம் தோணும். என்னது இப்படின்னு கையிலிருந்து என்ன வருது? புறா பறந்துட்டு வருது. கையை காமிப்பாரு, ஒண்ணுமே இப்படி கை காமிச்சு இப்படி பாரு, கையிலிருந்து புறா வருது அப்படின்னா அவருக்கு எல்லாம் தெரியும். என்னத்தை பண்ணி நம்ம புறா வெளியே கொண்டாருங்கிறது அவருக்கு எங்க உண்மையில அவரா புறாவை அந்த இடத்துல சிருஷ்டிகர்த்தாவா இருந்து புறா படைச்ச நாம எப்படி பார்ப்போம்? புறாவை சிருஷ்டிகர்த்தா, இறைவன் படைச்ச மாதிரி இவரும் படைக்கிறாருன்னு. அதெல்லாம் என்ன காரணம்? அவர் ஒரு மாயைங்கிற மேஜிக், அத மாயா. அதை யூஸ் பண்ணி அவர் நமக்கு என்ன நடத்திட்டு இருக்கார்? மாயாவி இஸ் ஷோயிங் மேஜிக். அது ஷோ நடக்குது. ஆனா நமக்கு எங்க நாம என்னதுல இருக்கிறோம்? அந்த மேஜிக்ல நம்ம மயங்கி இருக்கிறோம். அவர் அதுல வெல்வாசலா இருக்காரு. அப்பதான் நீங்க பண்ண முடியும், ஷோ காமிக்க முடியும் எல்லாத்துக்கும். அதான் இறைவனுக்கும், அது மாயாவின் பேர் இறைவனுக்கு. ஓகே, அடுத்தது வேதாகம் சமதீதானி வர்த்தமானானி சார்ஜுன பவிஷ்யானி ச பூதானி மாம் து வேத ந கஷ்சன. இங்க ரெண்டு கருத்தை சொல்றார். ஒன்னு, அகம் சர்வஜ்ஞகா, ஈஸ்வர தத்துவமாக இருக்கும் போது நான் அனைத்தையும் அறிபவனாக இருக்கிறேன். ஈஸ்வரனாக இருக்கும் போது நான் என்ன பண்றேன்? அனைவரையும் அனைத்தையும் அறிபவனாக இருக்கிறேன். சர்வஜ்ஞகவாக நான் எப்ப இருக்கிறேன்? ஈஸ்வர சொரூபத்தில் இருக்கும் போதுதான். பிரம்மஸ்வரூபமாக இருக்கும்போது அது என்னது? அது சகலத்தையும் பிரகாசயத்தி, எல்லாத்தையும் நான் பிரகாசப்படுத்துகிறேன். இந்த இடத்துல சர்வஜ்ஞக அல்ல. இதுதான் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும். பிரம்ம தத்துவத்துக்கும் ஈஸ்வர தத்துவத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை இங்க கொடுக்கிறார். பியூட்டிஃபுல் ஸ்லோகம். ரெண்டு கருத்து. ஒண்ணு எப்ப நான் சர்வஜ்ஞகா இருக்கிறேன்? அவ்யக்த நாமரூப அவ்யக்த, இப்ப நாங்க சாந்தோக்கியம் சேர்த்தீங்க அதான் வரும். அவ்யக்த நாம ரூபமான நிலையில் அதோட சேர்ந்து இருக்கும் போது நான் என்னவா இருக்கிறேன்? சர்வஜ்ஞகா. மாயுடன் சேரும் போது நான் எப்படி இருக்கிறேன்? சர்வஜ்ஞ. மாயில் வெளிப்படும் போது, அந்த உபாதியில் வெளிப்படும் போது நான் என்னது? சர்வஜ்ஞகா. அந்த உபாதியில் வெளிப்படாத ஒரு நிலை இருக்கா இல்லையா? ஒரு அவஸ்தா இருக்கா இல்லையா? அதில் சர்வஜ்ஞங்களும் கிடையாது. நான் என்னது? சாட்சி. ஜஸ்ட் பிரகாஷம். பிரகாசத்தை கொடுப்பவனாக நான் இருக்கிறேன்.
2 கருத்துக்கு உள்ள கொண்டாரு மீனிங் பாருங்க. பராப்பிரகிருதி பிளஸ் மாயா தான் சர்வஜக ஆகிறே. அதைத்தான் இங்க சொல்ல வர்றாரு. அர்ஜுனா 2 கருத்து மனசுல வச்சுட்டு இந்த ஸ்லோகத்தை பாரு, கரெக்டா புரியும். அர்ஜுனா அகம் நான் சமதீதானி வர்த்தமானி ச. சமதீதானி சென்ற பாஸ்ட். சென்றன என்ன பாஸ்ட். வர்த்தமானி பிரசன்ட், இப்ப இருக்கிற. பாஸ்ட் பிரசன்ட் தமிழ்ல சொன்னா இறந்த சென்ற காலத்தில் இப்ப இருக்கிற காலம் இருக்கும். பவிஷ்யாணி ஃபியூச்சர். சோ 3 காலத்தை சொல்லிட்டாரு. சமதீதானி பாஸ்ட், வர்த்தமானி பிரசன்ட், பவிஷ்யாணி ஃபியூச்சர். பூதானி பொருள்கள், படைக்கப்பட்ட பொருள்கள் பூதங்கள். வேத எனக்கு தெரியும், அறிவே. ஆனால் து வேதன அறிவே. து ஆனால் மாம் என்னையோ கஷ்டன எவரும் ந வேத அறிவதில்லை. நேரடியா வாச்சியார்த்தம் பார்த்தனா, அர்ஜுனா நான் பாஸ்ட்ல பிரசன்ட்ல இனிமேல் வர ஃபியூச்சர்ல இருக்கிற அனைத்து பொருள்களையும் பூத்தானின்ட்டார். அது 5 பூதங்களையும் எடுத்துக்கலாம், எதை வேணா எடுத்துக்கலாம். பூதங்கள், உயிர் நம்ம உயிருள்ள பொருள்கள், உயிரற்ற பொருள் எல்லாமே என்னது பஞ்சபூதங்கள் கிருத்தம். அனைத்தையும் பிரபஞ்சத்தில் என்னென்ன இருக்கோ அனைத்தும் தான் பூதம். அனைத்தையும் நான் அறிவேன். பாஸ்ட்ல என்ன இருந்தது, இப்ப என்ன இருக்குது, இனிமேல் என்ன இருக்க போகுது, அதை பற்றி எனக்கு அறிவு இருக்கு. ஆனா என்னையோ அந்த பூதங்கள் யாரும் அறிவது இல்லை. அதான் சொல்றேன். இப்ப நான் அறிகிறேன், பிரகாசப்படுத்துகிறேங்கிறத இப்ப 2 டிஃபரெண்ட் பண்றாரு. இப்போ மனம் இங்க பாத்தீங்கன்னா பகவானுடைய மனம் என்ன? ஏன்னா அறிதல் எங்க போகிறது? மனம் தானே அறியுது, அங்கதானே சப்ஜெக்ட் போகுது. இப்போ நான் எல்லாவற்றையும் அறிகிறேன்னா அப்ப பகவானுடைய நான் எதுல அறிகிறேன்? என்னுடைய மனதில் தான் அறிகிறேன். ஸோ கம்மிங் எங்க வரணும்? அறிதல்னா சப்ஜெக்ட் எங்க போகணும்? மனம். என்னங்க என்னமோ அறிதல் மனத்துக்கு வரீங்கன்னா மனதில் தானே அறிகிறோம். அப்போ இப்போ என்னுடைய மனம், இப்போ நான் உன்னை அறிகிறேன் அப்படின்னா ஐ நீட் மைண்ட், மனம். இது வியஷ்டி லெவல்ல. சமஷ்டி லெவல்ல யோசனை பாருங்க. இப்போ எத்தனையோ மனம் இருக்கு, அந்த எல்லா மனம்தான் பகவானுடைய மனம். அப்போ அது சமஷ்டி மனம் சொல்லுவோம். அதுதான் ஹிரண்ய கர்ப்பகா சமஷ்டி மனம். இப்ப பாருங்க, எல்லாருடைய மனம் தான் இறைவனுடைய மனம். அப்படிங்கும்போது இந்த வெஷ்டியா இருக்கிறது சமஷ்டி அறியாது. ஆனா சமஷ்டியா இருக்கிற மனம் வெஷ்டி அறியுமா அறியாதா? தட்ஸ் லாஜிக், வெரி ஈஸி. முதல்ல தனி நம்ம மனம் மட்டும் பார்க்கிறோம், வெஷ்டி. எல்லாருடைய மனம் பாருங்க, இறைவனுடைய மனம். அந்த மனம், இந்த மனம் என்ன என்னது, வெஷ்டியில என்ன நடக்குதுன்னு தெரியுமா தெரியாதா? உயர்கிற ஒரு அதான் சர்வஜ்ஞா. ஈஸ்வரன் சர்வஜ்ஞா. எப்படி இந்த பிரம்மத்துக்கு இந்த சக்தி கிடைச்சது? சர்வஜ்ஞ சக்தி. பிரகாசியத்தி சத்து சித்து சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மமாக இருக்கிறதுக்கு எந்த உபாதியில் வெளிப்படும் போது, மாயைங்கிற உபாதியில் வெளிப்படும் போது அவருக்கு என்ன கிடைக்குது? அனைத்தையும். அதுக்கு முன்னால எப்படி இருந்தார் அவரு? பிரகாசியத்தி. அந்த இதுல வெளிப்படும் போதுதான் அவர் ஈஸ்வரகா சர்வஜ்ஞகா. மனம்ங்கிறது ஈஸ்வருடைய மனம் என்ன? இதுதான் கோயில் தத்துவத்தை நான் அதைத்தான் இப்ப லிங்க் பண்றேன். கோயிலுக்குள்ள உள்ள போகும்போது ஃபர்ஸ்ட் பாக்குறது
இது நம்ம பார்க்கறது இந்த என்னது ஒரு உடல். அப்ப இறைவனுடைய உடல் என்ன? எல்லா உடலும் அவருடைய உடல். இதுதான் ஸ்தூல பிரபஞ்சம். இறைவனோட அம்சம் தானே அது. அடுத்து சூக்ஷ்ம பிரபஞ்சம் தான். என்ன சொன்ன இப்ப? மனம். சூக்ஷ்ம என்ன? மனம் எடுத்துக்குங்க. அப்போ எல்லா மனமும் சேர்ந்ததுதான் அவர் மனம். எல்லா சகஸ்ர சீர்ஷா புருஷகா சகஸ்ராட்ச சகஸ்ரபாத். எல்லா மனமும் அவருடைய மனம். எல்லாருடைய உடலும் ஸ்தூலத்துக்கு, எல்லாருடைய உடலும் அவருடைய உடல். அதத்தான் முதல் கோபுரத்தினுடைய சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஈஸ்வரா. நீ பிரம்ம தத்துவத்தை வழிபடுறது இல்லை, நம்ம யார்தான் வழிபடுறோம்? ஈஸ்வர தத்துவம். அதாவது ஈஸ்வரனுக்குள்ள ஆத்ம தத்துவம் அது. சோ அந்த ஈஸ்வரனத்தை எங்க வராரு? வழிபாட்டுக்கே வராரு. புரிஞ்சுங்களா? பிரம்மனை நம்ம ஈஸ்வரன் தான் என்னவா மாறுறாரு? உலகமாக அறித சர்வஜ்ஞகா. சோ அந்த இடத்துல பார்க்கும்போது அனைத்து மனமாக சூக்ஷ்மமாக தான் இறைவன் இருக்கிறார். அப்படிங்கும் போது அவர் என்ன பண்றாரு? அனைத்தையும் அறிய முடியுமா? மீன் என்ன நினைக்குது கடலுக்குள்ள, பசிபிக் ஓசல் கடலுக்குள்ள, அது என்ன நினைக்குது தெரியும். மனிதன் என்ன நினைக்கிறான்? கடலுக்குள்ள இருக்கிற மனிதன் இல்ல விண்வெளியில போயிட்டு வந்த அங்க இருக்கிற அந்த ராக்கெட்டுக்குள்ள இருக்கிறவங்க 9 மாசமா பாவம் சுனிதா, அவங்க என்ன நினைக்கிறாங்க எப்படி தெரியும்? ஏன்னா பூமி 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 நீங்களே, அவங்க அங்க போயிட்டாங்கல்ல. அப்போ மனமாக, அப்போ அதை அனைத்தையும் நான் என்ன பண்றேன்? ஒரு மனமா இருந்து என்ன பண்றேன்? அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட், இப்போ எல்லாவற்றையும் அறிபவனாக இறைவன் இருக்கிறார். அந்த ஸ்டேட்மெண்ட் புரியுதாச்சா? எப்படி இறைவன் எல்லாவற்றையும் அறிவராக இருக்கிறார்? எல்லாருடைய மனமாக இருப்பதன் மூலியமாக ஒரு மனம் எதை அறியுது? நீங்க பாத்துக்க, எல்லா மனமும் இறைவனோட மனம். இப்ப நான் ஒன்ன பார்ப்பேன், இன்னொன்னு பார்ப்பாங்க. எல்லா அறிவும் லௌகிக ஞானம் எடுத்துக்குங்க, லௌகிக விஷயம்தான். லௌகிக விஷயத்தில் எத்தனை மனம் எத்தனை ஞானத்தை பெறுது, எத்தனை அறிவை பெறுது? எல்லாவற்றையும் யாருக்கு தெரியும்? சமஷ்டிக்கு தெரியும். ஆனா வியஷ்டிக்கு என்ன தெரியாது? சமஷ்டியோட இதை என்ன சொல்றது, எட்டிக்கொண்டு நம்மளால என்ன பண்ண முடியல? அவருடைய அறிவை நம்மளால தெரிஞ்சுக்க அதெல்லாம் முயற்சி பண்ணவே வேண்டாம். நம்மனால அவருடைய நெட்வொர்க்க கண்டுபிடிக்க முடியாது. இதைத்தான் அவர் சொல்றாரு. நான் என்ன அதான் சொன்னேன், எனக்கு இப்ப புரியுதுங்களா? இறந்த காலமும் எனக்கு தெரியும், நிகழ்காலமும் எனக்கு தெரியும், இனி ஃபியூச்சர்ல வர காலமும் எனக்கு அனைத்தையும் நான் அறிவேன். ஆனா சமஷ்டியா இருந்து நான் எல்லாத்தையும் அறிகிறேன். நீ வியஷ்டியா இருக்கிறதுனால எந்த ஒரு ஜீவனும் என்னை அவர்கள் அறிவதே. ஆனா வியஷ்டி புட்டுக்குறது என்னதுங்க? சமஷ்டி. சமஷ்டிங்கிறது வியஷ்டி தவிர்த்து வேறானதல்ல, எல்லாம் புட்டுகதரா இருக்கும்போது நான் என்ன பண்றேன்? எல்லாத்தையும் அறிவேன், நீ எதுவும் தெரியாது. அப்ப எங்க வராரு? மாய், அத சர்வஜ்ஞகா. அப்ப பிரம்ம தத்துவம் என்னது? பிரகாஷயதி, சாட்சி சொரூபமாக கம்முன்னு இருக்கிறதா என்னது? பிரம்ம தத்துவம். இந்த அறிதல் தான் யார் வந்துருவா? ஈஸ்வரா. எப்படி அறிகிறாரு? எல்லா மனமாக இருந்து எல்லாவற்றையும் அவர் அறிகிறார். மாம் து வேதன கஷ்டன. கவலைப்படுறார், என்னை யாருமே அறிய மாட்டேன். நீங்க யோசனை பாருங்க, எனக்கு எல்லாத்தையும் தெரியும், ஆனா யாருக்கு என்னை தெரியாதுன்னா எவ்வளவு கொடுமை. ஒரு கூட்டத்துக்குள்ள போய் பாருங்க, எல்லாத்தையும் உங்களுக்கு தெரியும், ஆனா யாருக்குமே உங்களுக்கு தெரியல. சும்மா ஒரு சைக்கலாஜிக்கல் பாயிண்ட் சொல்றேன். அப்ப இறைவன் என்ன பண்றாரு? அதை புரிந்து தன்னை விளக்குவதற்காகத்தான் அவர் என்ன கொடுத்திருக்காரு? வேதத்தை கொடுத்து இருக்கிறார். சாட்சி சொரூபமாக நான் இருக்கிறேன் அப்படிங்கறத யாருக்கும் தெரியறதில்லை. இப்ப பாருங்க, எல்லா மனதையும் நான் அறிவேன். ஃபர்ஸ்ட் எல்லா இந்திரியங்களையும், எல்லா மனதையும், இந்திரியத்தையும் நான் என்ன பண்றேன்? பிரகாஷயத்தி. அப்ப எங்க நிக்கணும்? பிரம்ம தத்துவமாக இருந்து நான் எல்லாத்துக்கும் என்ன பண்றேன்? பிரகாஷயத்தி. ஆனா ஈஸ்வர சொரூபமாக இருந்து அனைத்தையும் நான் அறிகிறேன். சோ பிரகாஷயத்தி, பிரகாசத்தை, அந்த சித்து சத்து சித்து இருப்பிடத்தை கொடுப்பது யாரு? பிரம்ம தத்துவம். அனைத்தையும் அறிபவதுங்கிறது என்ன ஆயிருது? ஈஸ்வரகா. புரிஞ்சுங்களா? ரெண்டு மைனூட் ஒரு பாயிண்ட் வந்து தெளிவுபடுத்துறாரு. அப்ப எல்லாத்தையும் நான் அறிவேன், ஆனா அவங்க யார்? என்னை அறிவது இல்லை.
பிரம்ம தத்துவமாக பிரகாஷயதி, ஈஸ்வர தத்துவமாக சர்வஜ்ஞக பவதி அகம். அப்படிங்கிறத அந்த ரெண்டு கருத்து அவரு எப்படி அவரு சர்வஜ்ஞகானாரு. அதாவது அங்க பாருங்க, காரணம் தான், பிரம்ம தான் காரணம். அப்ப பிரம்மம் விவர்த்த உபாதான காரணம், தனக்குள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொள்ளாத விவர்த்த காரணம் வேறு ஈஸ்வரிடம் இருக்கிற ஒரு தத்துவம் பராப்பிரகிருதி. அபராப்பிரகிருதி என்னது? பரிணாம உபாதான காரணம், தனக்குள் மாற்றத்தை ஏற்படுத்தி பரிணாம உபாதான காரணம். இப்ப நீங்க என்ன சொல்லலாம், பிரம்மம் காரணம்னாலும் கரெக்ட், பிரம்மம் காரணம் இல்லைன்னு சொன்னாலும் கரெக்ட். அப்ப எந்த இடத்துல நின்று நம்ம சொல்றோங்கிறது பாயிண்ட். பிரம்ம தத்துவத்தில் நின்று பார்க்கும்போது இந்த உலகத்துக்கு காரணமான்னு கேட்டா கிடையாது, ஈஸ்வரனிடம் இருக்கிற பராப்பிரகிருதியாக நின்று பார்க்கும்போது அவர் என்னது? பிரம்ம உலகத்திற்கு காரணம் சொல்லலாம். அதே பிரம்மம் உலகத்துக்கு காரணத்துவமே அவரிடம் இல்லை. அப்படிங்கிறது எப்போ? பியோர் சத்தியம் ஞானம் அனந்த பிரம்ம, கலப்படம் இல்லாத பிரம்மத்தில் அங்க என்ன கிடையாது, சிருஷ்டிங்கிற வேலை அவருக்கு. அவரு அந்த சிருஷ்டிகர்த்தா அல்ல. அப்போ பிரம்மன் என்ன சொல்லலாம், நீ சிருஷ்டிகர்த்தானாலும் கரெக்ட், நீ சிருஷ்டிகர்த்தா இல்லைன்னு சொன்னாலும் கரெக்ட். அப்ப சிருஷ்டிகர்த்தான்னு சொல்லும் போது பராப்பிரகிருதியாக இருக்கும் போது நீ சிருஷ்டிகர்த்தா, பிரம்ம தத்துவமாக இருக்கும் போது அவர் சிருஷ்டிகர்த்தா கிடையாது. ரெண்டுக்கு தெரியுதுங்களா? மாயுடன் சேர்ந்து வெளிப்படும் போது அவர் என்னவா இருக்காரு? சிருஷ்டிகர்த்தா. அப்ப பராப்பிரகிருத்தினா ஈஸ்வரிடம் இருக்கிற அந்த பிரம்ம தத்துவமாக பார்க்கும் போது அவர் சிருஷ்டிகர்த்தா. நிமித்த காரணம் உபாதான காரணம் எல்லாம் என்னதுதான்? ஈஸ்வரன். ஆனா அதே பிரம்ம தத்துவம் சத்தியம் ஞானம் அனந்தம் கலப்படம் இல்லாத, நாமரூபம் கலப்படம் இல்லாத பிரம்மமாக பார்க்கும்போது அவர்ல சிருஷ்டியை செய்யலன்னு சொல்ல. அப்ப பாருங்க, ரெண்டுமே கான்ட்ரடிக்ட் சென்டென்சஸ். எப்படி ரெண்டு கரெக்ட். அவர் உலகத்தை படைத்தார்னாலும் கரெக்ட், உலகத்தை படைக்கலின்னு சொன்னாலும் ரெண்டு கரெக்ட். புரிஞ்சுங்களா? அடுத்தது அந்த ரெண்டத்தை இங்க விளக்குறாரு. நான் அனைத்தையும் அறிவேன், ஆனா நீ அந்த எஸ்டியில் இருக்கிற நீங்க என்னை பற்றி அறிய இல்லை, அறிய முடியாது. அடுத்தது அதுதான் மாயா அவச்சின்ன பிரம்மம் சொல்லுவோம். மாயை நாமரூபத்துடன் அப்படியே நம்ம இதுல சாந்தோக்கி தெளிவா படிச்சதுனால அதை அப்படியே புரிஞ்சுக்குவீங்கன்னு சொல்றேன். மாயை என்னும் உபாதி எனக்கூடியதான் ஈஸ்வரன். உபாதி கலப்படம் இல்லாத பிரம்ம தத்துவம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. இது மாயுடன் உபாதியுடன் கூடிய பிரம்மம் தான் ஜெகத் சிருஷ்டிக்கு காரணம், அது ஈஸ்வரன் தான் காரணம். ஓகே, அடுத்த ஸ்லோகம். இச்சா துவேஷ சமுத்தேன துவந்த்வ மோகேன பாரத சர்வபூதானி சம்மோகம் சர்க்கே யாந்தி பரந்தப. இந்த ஞானம், இப்படிப்பட்ட ஒரு ஞானம் எவ்வளவு அற்புதமான ஞானம், பிரம்ம ஞானம் ஈஸ்வர ஞானம் எவ்வளவு ஒரு அற்புதம். இது எதுக்கு, எதனால இந்த எந்த ஞானத்துக்கு எது தடை? இந்த சாதகம் எப்படி இந்த ஞானத்தை அடையலாம்? இந்த சம்சார தேதி தான் என்ன, எப்ப ஸ்டார்ட் ஆச்சு, இந்த சம்சாரம் எப்பத்தான் ஸ்டார்ட் ஆச்சு, இந்த மனம் எப்படித்தான் தடையா இருக்குது? இந்த ஞானத்தை பெறுவது மனம், தடையா இருக்கிறது பாருங்க மனம் தான். ரெண்டுமே மனம் தான். ஞானத்தை நம்மிடம் அஜானமாக அஜானம் எங்க இருக்குது? மனதில் தான் இருக்குது. சோ மனம்தான் ரெண்டுக்கும் காரணம். மனம்தான் உனக்கு ரிப்புகு, மனம்தான் உனக்கு ஃப்ரெண்டும். ரெண்டுமே நீ எனிமையா மனம்தான். அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் மீனிங் பார்த்துட்டே வரலாம். இது அதோட விளக்கம் தான் இந்த ஸ்லோகத்துல கொடுக்குறாரு. சம்சார அனுபவம், அதாவது சம்சாரத்தை யார் அனுபவிக்கிறானோ அவனுக்கு தான் மோட்சம். அப்ப சம்சாரத்தை அனுபவிக்கிற யாரு? மனம். அந்த மனதுக்கு தான் என்ன தேவை? மோட்சம். ஏன் ஸ்தூல சரீரமோ சூக்ஷ்ம சரீரமோ சம்சாரத்தை அனுபவிப்பது இல்லை, அனுபவிக்கிறது ஒரே ஒரு பார்ட், பிராணம்லாம் அனுபவிக்காது, மனம் மட்டும்தான் சம்சாரத்தை அனுபவிக்குது. அப்ப மனதில் தான் என்ன இருக்குது? தடை இருக்கு. எதை பற்றிய ஞானம் இல்லாததுனாலதான் அஜ்ஞானம் எங்கதான் இருக்குது? மனம். ஞானம் எங்கதான் வெளிப்பட்டு இருக்குது? மனம். ஏங்க மனதில் வெளிப்படுகிற தத்துவத்தை என்னால ஏன் புரிஞ்சுக்க முடியல? ராக துவேஷ அஜ்ஞானம் கான்சிக்வன்ஸ். அத சொல்றாரு மீன் வெளிக்கலாம். பரத குலத்தோனே பரந்தப
புகழ்றார். எதிரிகளை அழிப்பவனே, பரதகுலத்தில் பிறந்த சிரேஷ்டனே, எதிரிகளா எரிப்பவனா இருக்கலாம், ஆனா எந்த தூத்தை புரிந்து கொள்றதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்லப்பா அப்படிங்கிறத நைஸா ஏத்துறாரு. நீ பெரிய படை வீரனா இருக்கலாம், 10,000 பேர் 1,00,000 பேர் வந்து நின்னாலும் உன்னுடைய ரதத்தில் நின்று நீ உன்னையும் காப்பாத்திக்க, உன்னுடைய தேர் ஓட்டியை நீ காப்பாத்திடுவ, அத்தனை பேர்த்தையும் அழிச்சிடுவ, உன்னுடைய படையும் காப்பாத்திக்குவ, எழுத்துமா இருக்கிற 1,00,000 பேர்த்தையும் அழிச்சிடுவ. ஓகே, அதெல்லாம் ஈஸி. ஆனா நான் சொல்லிட்டு இருக்கேன் ஒரு சப்ஜெக்ட், அதை புரிந்து கொள்வது கடினம். அதனால பரந்தாப, எதிரிகளை எரிப்பவனே. எப்ப இருந்துங்க இந்த சம்சார டேட்டு? சர்க்கே, பிறக்கும் போதே. ஒரு மனிதனும் பிறக்கும் போதே சர்வபூதானி, நீ மட்டும் இல்ல, எல்லா பூதங்களும் சர்வ எதுல மாட்டிட்டு இருக்கிறாங்க? பிறக்கும் போதே இச்சா துவேஷ சமுத்தேன, விருப்பு வெறுப்புகளினால் எழுகிற, சமுத்தேன உத்தேன உத்து எழுகிற, இச்சா விருப்பு, துவேஷம் வெறுப்பு கலால், சமுத்தேன எழும். அதனால வர்றது என்னது? மனதுல இச்சா விருப்பு வெறுப்பு இருக்கிறதுனாலதான் எது எழுதாமா மனதுக்குள்ள? துவந்த்வ மோகேன, துவந்த்வ மோகேன. துவந்த்வம் என்கின்ற மோகம், துவந்த்வ உருவமான மோகம். துவந்த்வம் என்னங்க? வெற்றி தோல்வி, மானம் அவமானம், புகழ் இகழ், இதெல்லாம் உன் மனதுல தோன்றுது அப்படின்னா அதற்கு குஷ்ணம் குளிர், மானம் அவமானம், என்ன சொல்லலாம், பணிவு கர்வம் உண்மை பொய், எனக்கு இது நல்லது, ஹிதம் அஹிதம், எனக்கு இதெல்லாம் உகந்தது, எனக்கெல்லாம் இது உகந்ததல்ல. இப்படி உலகத்துல நம்ம என்ன பண்றோம்? ரெண்டா பிரிக்கிறோமா? இது உகந்தது இது உகந்ததல்ல. நீங்க எந்த ஒன்று எடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஆப்போசிட் இருக்கும் உலகத்துல. உண்மைன்னா என்ன இருக்கும்? பொய்ன்னு ஒன்று இருக்கும். மானம்னா அவமானம், இது எனக்கு நல்லது இதுக்கு நல்லது இல்லை, இது எனக்கு உகந்தது இது எனக்கு உகந்தது இல்லை, இதெல்லாம் எனக்கு உலகத்தில் இதெல்லாம் வந்து அடைய பெரிய பொருள், இதெல்லாம் சின்ன பொருள், இதெல்லாம் அடையணும் இதெல்லாம் அடைய தேவையில்லை. இப்படி இதுக்கு பேர் என்னது? துவந்தமா உலகத்தை நம்ம பார்க்குறோம், பிரிக்கிறோம். சிலதெல்லாம் ஓகே, சிலதெல்லாம் நாட் ஓகே, இப்படி பிரிக்கிறோமா? இந்த பிரிக்கிறதுக்கு என்ன காரணம்? என்ன சொன்னார்? இப்போ உன் மனதில் இருக்கிற ராக தேசத்துல தான் நீ உலகத்தை என்ன பண்ணிட்ட? ரெண்டா பிரிச்சு. துவந்த்வாத்மகம் ஜகத், சங்கராச்சாரிய சொல்றது துவந்த்வாத்மகம் ஜகத்னா அதுல வேறுபாடு இல்லை. இங்க இருக்கிற விருப்பு வெறுப்பு உலகத்தை ரெண்டா பிரிச்சு உனக்கு காமிக்குது. அங்க என்ன கிடையாது? நல்லதுனோ கெட்டதுனோ குறை ஒன்றும் இல்லை. அங்க இல்லை, படைச்ச விஷயத்துல குறையெல்லாம் எதுவும் கிடையாது. அது நீ மனசுல இருக்கிற விருப்பு வெறுப்பு அந்த கண்ணாடி மூலியமா உலகத்தை பாக்குறதுனால உலகம் எப்படி தெரியுது? மஞ்சளா தெரியுது, சிகப்பா தெரியுது, கருப்பா தெரியுது. கருப்பு கண்ணாடி போட்டீங்கன்னா கருப்பா தெரியும், மஞ்சள் கண்ணாடி போட்டீங்கன்னா மஞ்சளா தெரியும். என்ன அந்த என்ன சொல்றாரு? எனக்கு துவந்துவம் வந்து இந்த உலகில் உண்மையில் இருமைகள் இல்லை, மனதால் தான் அந்த இருமைகள் உருவாக்கப்படுகிறது. This is a very new statement, முக்கியமான ஸ்டேட்மெண்ட். உலகத்தில் உண்மையில் உலகில் இருமைகள் இல்லை, என் மனதால் தான் அது கல்பிதம் செய்யப்படுகிறது. ஏன் என் மனது என் மனதில் என்ன இருக்குது? என் மனதில் இருக்கிற ராக துவேஷத்தை வச்சுத்தான் நான் உலகத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? ரெண்டா. உண்மையில் இறைவன் துவந்தாத்மகமா படைக்கல. நீ மனதில் இருக்கிற ராகத்வேஷத்தினால உலகத்தை நீ வேறுமாறு. எப்போது பிறந்தது இந்த ராகத்வேஷம்? அதுதான் சொல்றாரு இந்த இடத்துல. ஏங்க இந்த ராகத்வேஷத்துல உலகத்தை பார்க்கணும். எப்போது பிறந்த அந்த ராகத்வேஷம்? பிறக்கும் போதே. சர்க்கே, பிறக்கும் போதே அது நம்ம அதனோட சேர்ந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று பகவான் கூறுகிறார். இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தமே. உலகத்தை நம்ம எப்படி பார்க்கிறோம்? இன்பமயமா பார்க்கிறோம், சிலதெல்லாம் துன்பமயமா பார்க்கிறோம். அப்போ அந்த துவந்தத்திலிருந்து விடுபட்ட ஞானி மனநிலை பாருங்க.
ராகத்வேஷத்திலிருந்து விடுபடுறீங்க. இப்ப துவந்த்வாத்மகமா நீ உலகத்தை பாக்குறீனா, மனசுல இருக்கிற ராகத்வேஷம் தான் காரணம். அந்த ராகத்வேஷத்திலிருந்து விடுபட்ட யார் எடுத்துக்கலாம்? ஒரு ஞானியுடைய மனம். அவருக்கு என்ன கிடையாதுங்க, அந்த துவந்தம் ராகத்வேஷம் போகும்போது என்ன போயிடுங்க, துவந்தம் போயிடும். ஏன்னா துவந்த உலகத்தை ரெண்டா பிரிச்சு காமிச்சிட்டு இருக்கிறது யாரு? என் மனசுல இருக்கிற ராகத்வேஷம். அந்த ராகத்வேஷம் போகும்போது என்ன போயிடும்? வெளியில் இருக்கிற துவந்தம். அத ஞானி இன்பமயம், அஜ்ஞானிக்கு எல்லாமே என்னது? துன்பமயம். ஏன் மனதில் இருக்கிற ராகத்வேஷம். விடுதலை, இதுக்கு பேரு தாங்க விடுதலை. துவந்துவத்திலிருந்து விடுபடுது என்னது? மோக்ஷம். இட்ஸ் அனதர் ஃபார்ம் ஆஃப் டெஃபினிஷன் டு மோக்ஷம். அந்த துவந்தத்திலிருந்து எப்படிங்க விடுபடுறது? எப்படி விடுபடுறதுன்னா உள்ள இருக்கிற ராகத்வேஷம் போகும்போது. அதனாலதான் கர்மயோகம். அந்த ராகத்வேஷத்தை எப்படி போக்குறது? கர்மயோகம். கர்மயோகம் நான்யம் பந்த, வேற வழி கிடையாது. அந்த கர்மயோகம் பண்ணதான் மனதில் இருக்கிற ராகத்வேஷங்கள் குறைய குறையத்தான் உலகத்தை உள்ளதை உள்ளபடி காண்பாய். இல்லினா தொந்த்வாத்மகமாக நீ காண்கிறாய். அதுதான் அதிலிருந்து விடுதலை. விடுதல் என்பது என்னது? மோக்ஷம். எது? துவந்துவமா பார்க்கிற அந்த இடத்திலிருந்து நீ விடுபடுறீங்க பாருங்க, தட் இஸ் மோக்ஷம். சோ நான் துவந்துவமா பார்க்கறக்கும் என்னுடைய கஷ்டத்துக்கும் நான் தான் காரணம். என்னுடைய விஷன்ல என்ன இருக்குது? பிரச்சனை. துவந்துவா நிமித்தம். அதனாலதான் என்ன வருது? துவந்தம் இருக்கிறனாலதான் மோகம், குழப்பம். புத்தியில் என்ன வருது? துவந்தங்கிறது மனதில் இருக்கிறது, மோகம்ங்கிறது புத்தியில வர்றது. இந்த துவந்துவம் மனதில் இருக்கிறதுனாலதான் என்ன வருது? இப்போ மனது புத்தியில குழப்பம், கலக்கம், ஒரு தெளிவின்மை. மனதில் என்ன ஆயிருது? புத்தி என்ன ஆயிருது? எதுலயும் ஒரு தெளிவில்லாத நிலை. அறியும் திறனை புத்தி இழந்து விடுகிறது. மனதில் இருக்கிற ராகத்வேஷத்தினாலதான், மனம் உலகத்தை துவந்துவா பாக்குறதுனாலதான் புத்தியில் என்ன வருது? மோகம். ஏன்னா மனதில் மோகம் கிடையாது, புத்தியில் மோகம்னா அறிவு, அறியும் திறனை இழந்துருச்சு. மனம் மோகம், புத்தியினுடைய மோகம். ரெண்டு என்ன சொல்ற? ரெண்ட பிரிக்கலாம். மனதில் இருக்கிறது விருப்பு வெறுப்பு, அதனால புத்தியில வந்தது மோகம். சோ ராகத்வேஷத்துடைய மனம் எதை கொடுக்குது? மோகத்தை. அந்த மோகம்தான் உலகத்தில் எதை பிரிக்குது? உலகத்தை ரெண்டாக பொய்மை உண்மை அப்படிங்கிற பிரிமை நமக்குள்ள வருது. சோ இப்ப என்ன சொல்றாரு இந்த ஸ்லோகத்துல? ஸ்தூல சரீரம்னு நீ எடுத்த உடனேயே உனக்கு பரம்பரை சொத்தாக கிடைப்பது அஞ்ஞானம். யாரு கொடுத்த நினைச்சுக்க வேண்டாம், பரம்பரை சொத்து. ஸ்தூல சரீரம் எடுத்த அந்த நிமிஷத்துல நமக்கு என்ன ஆயிருது? அந்த மோட்சம் கிடைக்கிற அந்த நிமிஷத்து வரைக்கும் நம்ம எதுல கஷ்டப்பட்டு இருக்கோம்? சம்சாரம். மோகம் என்பது பரம்பரை சொத்து. அஞ்ஞானம், மோகம் எல்லாம் அதனுடைய கான்சிக்வன்சஸ். அப்போ அடுத்து என்ன சொல்றாரு? எப்படி அதுல இருந்து மேல வர்றது? இதுல இருந்துனாலே எப்படி மேல வரணும்? 28வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, நீ தர்மத்துக்கு உட்பட்டன வாழ்க்கை வாழணும், அதன் மூலியமாக பாப்ப நிவிருத்தி நடக்கணும், அப்பதான் மனதில் இருக்கிற மோகம் எல்லாம் விலகும், அப்பதான் உனக்கு விவேக புக்தி வரும், அப்பதான் உனக்கு முமுட்சுத்துவம் வரும், அப்பதான் ஞான யோகத்துக்கு நீ குவாலிஃபை ஆகிறாய். இதெல்லாம் வேணும். தர்மத்துக்கு உட்பட்டு எப்படி நான் இந்த பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்கலாம், எங்க மாட்டிருக்கேன்னு. இதுல இருந்து எப்படி மேல வர்றது? ஃபர்ஸ்ட் தர்மத்துக்கு உட்பட்ட வாழ்க்கை, அதன் மூலியமாக பாப்ப நிவிருத்தி, அதுக்கப்புறம் மனதில் இருக்கிற மோகம் விலகணும், அதுக்கப்புறம் தான் என்ன வரும்? விவேக புத்தியே வரும். விவேக புத்தி வந்தாதான் என்ன வரும்? முமுட்சுத்துவம் வரும். முமுட்சு வந்தாதான் ஞான யோகியத்துக்கு நீ குவாலிஃபைட் பர்சன் ஆகலாம். முமுட்சுத்துவம் இஸ் த குவாலிஃபிகேஷன் டு கெட் ஞானம். அது நாம என்ன சொல்லலாம்? அந்தரங்க சாதனம், அதாவது சிரவண மனனம் நிதித்தியாசனம் எல்லாம் நேரடியான சாதனம். கர்மயோகம் உபாசனை எல்லாம் அதெல்லாம் அதே தான். அது மூலியமாக நீ என்ன பண்ற? ஞானம். அதுக்கப்புறம் ஞான நிஷ்டையில் நிற்கும் போதுதான் நம்ம இதுல இருந்து விடுபடும். அது அடுத்த ஸ்லோகம் மீனிங் பார்க்கலாம். இப்போ மோகம் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, மனிதனை சரியான மோகம்ங்கிறது எங்க சொன்ன? புத்தி. அது என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்க? மோகம்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, மனிதன் சரியான அறிவை பெறுவதிலிருந்து தடுக்கும். அதுதான் மோகம்னு பேரு. ஆத்ம ஞானத்தை பெறுவது மட்டும் இது தடுக்கிறது இல்லைங்க. ஆத்ம ஞானத்தை பெறுகிற மனதில் வருகிற விருப்பத்தையும் அது தடுக்கும்.
அதுதான் மோகங்கிறது. மோகம்ங்கிறது நம்ம அதாவது அத்துடன் ஆத்ம ஞானத்தை பெறும் விருப்பத்தையும் அது தடுக்குது. விருப்பு வெறுப்புகளிலால் மோகமடைந்த புத்தி சாதாரண உலக விஷயங்களில் அந்த அறிவை கூட அதனால பெற முடியாது. ஏன்னா இருக்கிற மதிப்பை விட என்ன பண்ண எப்ப பார்த்தாலும் ஏற்றி வச்சு நம்ம காமிக்கும். மோகம் உள்ள இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது உள்ள மதிப்பை விட அதிகமாக மதிப்பை ஏற்றி வைத்து நமக்கு காட்டும். உலக விஷயங்கள் பெறக்கூடிய தெளிவான அறிவையும் அது என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது, தடுக்க. ஏன்னா மோகம்னா நாம் என்னங்க வேதாந்திக் ஸ்டூடெண்டா, எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் தேவையில்லை, மோகத்தோடு நான் வாழ்ந்துக்கிறேன்னு எந்த லௌகீகத்தில் விஷயத்தில் இருக்கவங்க மட்டும் அதில் இருக்கவங்க மட்டும் என்ன பண்ண முடியாது. அதை மோகம்ங்கிறது ஒரு தெளிவான சிந்தனை இல்லாமல் பண்ணி விட்டுரும். சில பேர் பார்த்தீங்கன்னா குழப்பிக்கிட்டே இருக்கிறது, அதெல்லாம் எதனுடைய உச்சம், மோகத்தினுடைய உச்சம். அது ஏன் வந்து அந்த மோகம் இப்போ புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் ரொம்ப குழப்பிக்கிட்டே கிடக்குறாங்க, நம்மளே சில சமயம் ஓவரா குழப்புவோம். அப்ப ஏன் நம்ம அந்த குழப்பத்துக்கு போனோம் ஓவரா? ராகா தேசம் தானால குழம்பு. ஒருத்தர் வந்து என்னை குழப்பி விட்டு போயிட்டான், தப்புங்க. யாரும் நம்மளெல்லாம் குழப்ப முடியாது. இங்க ராகத்வேஷத்தை உனக்கு கண்ட்ரோல் பண்ணாம வச்சிருக்கீங்க, அதனால அவங்க சொன்ன விஷயம் உங்களுக்கு என்ன பண்ணி விட்டுருது. சொல்றோம் இல்லையா, நான்லாம் சரியா இருந்தேங்க, ஸ்டடியா இருந்தேன், அவங்க வந்து இப்படி பேசுனாங்க பாருங்க, என்னை குழப்பி விட்டு போயிட்டாங்க. என்ன இல்லை நம்ம கிட்ட ராகத்வேஷ உச்சமா இருக்கு. விருப்பு வெறுப்புகளுடைய பிடியில் இருக்கிற வரைக்கும் யார் வேணாலும் எடுப்பார் கைப்பிள்ளையா போயிருக்கும். ஒரு பழமொழி இருக்கா இல்லையா, எடுப்பார் கைப்பிள்ளையனுங்க. அந்த குழந்தை யார் எடுத்தாலும் போய்க்கும். அது மாதிரி யார் என்ன சொன்னாலும் சரி. நிறைய பேர் நம்ம பேசும்போது பார்க்குறோம், நான்லாம் தெளிவாக தாங்க இருந்தேன், அவங்க வந்தாங்க சொன்னாங்க, நான் குழம்பு போயிட்டேன், அதுக்கப்புறம் தான் கன்ஃபியூஸ். அது வரைக்கும் நான் நம்ம தெளிவாக இருந்தேன். நீங்கள் தெளிவு எப்போவுமே இல்லை, அவங்க வந்து சொல்கிறதுக்கு முன்னாலே நீங்கள் தெளிவு இல்லை, அதனால தான் அவங்க வந்து குழப்பினாங்க. புரியுதுங்களா? ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு முன்னால் நான் தெளிவாக அந்த விஷயத்தில் நான் இருந்தேன் என்றால் யாராவது வந்து நம்ம குழப்ப முடியுமாங்க? யோசனை பாருங்க. மற்றவங்க வந்து குழப்பினாங்கிற விஷயத்துக்கு எப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக போகிறீங்களோ நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை எதையுமே நம்ம சால்வ் பண்ணிக்க முடியாது. இன்ட்ரோவர்ட்டாக வாங்க. இவங்க வந்து என்னை குழப்பினாங்கன்னா எப்படி அவங்களால குழப்ப முடிஞ்சுது? ஆல்ரெடி தெளிவில்லாமல் நான் இருக்கிறேன், அவங்க சொன்னதுனால நான் அதை ஏற்றுக்கிட்டேன். ஸோ நான் அந்த விஷயத்தை, எந்த விஷயத்தை நீங்கள் யார்கிட்ட சொல்கிறீங்களோ அந்த விஷயத்தில் நான் தெளிவாக இருக்கிறேன்னா யாரும் என்ன சொன்னாலும் நம்மளையெல்லாம் அசைக்க முடியாது. அப்ப என்ன தெளிவில்லை, அந்த தெளிவில்லாம பண்ணிடுதாரு. அதைத்தான் சாஸ்திர இறைவன் சொல்றாரு, ஏய் உன் மனதில் இருக்கிற ராகத்வேஷம் உன்னை தெளிவில்லாம வச்சிருக்குது, புரியுதா? அதனால தெளிவில்லாம இருக்கிறனால குழப்பி இருக்கிறனால யார் வேணாலும் என்ன பண்றாங்க, நீ நினைச்சுக்கிற வெளியில் இருக்கிற ஆள் வந்து நம்மளை குழப்புறாங்க. எதுக்கு காலையில் இருக்கு 4 மணிக்கு எதுக்கு எந்திரிக்கிற, எதுக்கு அந்நேரத்துக்கு எஞ்சி உட்காந்துருக்கிற, 5 மணிக்கு எதுக்கு கிளாஸு, நல்லா தூங்க வேண்டியது தானே. எங்கள் வீட்டுக்கார் சொல்கிறாருங்க, எங்கள் பசங்க சொல்கிறாங்க, நான் பண்ணுறது தப்புங்கன்னு எனக்கு தெரியலீங்க, அவங்க சொல்கிறது தான் கரெக்டோ, நான் செய்கிறது தான் தப்போ, எதுக்கு எப்போ பார்த்தாலும் பாட்டு பாடிக்கிட்டே கிடக்கிற, மனசுக்குள்ள ஏதாவது கவலை இருந்தால் என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு உதவி பண்ணுறேன். வரும் என் காலையில் வரும் வீட்டுக்காரு, ஏன் இப்படி எப்போ பார்த்தாலும் பாட்டை பாடிட்டு கிடக்கிற, கவலை என்ன என்கிட்ட சொல்லு, என்கிட்ட பரிசரி என்ன பண்ண போகிற, சாமி எல்லாம் வந்து உன்னை காப்பாற்றாது, நான் தான் வந்து காப்பாற்றணும், என்கிட்ட சொல்லு, எதுக்கு சாமி பாட்டு படிக்கிற. சாண்டிங் பண்ண அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, மனதுக்குள்ள ஒரு ஆழமான கவலை, அந்த கவலையிலிருந்து விடுபடுவதற்காகத்தான் இவங்க வழிபாடுகள் பண்ணுறாங்க. எதுக்கு இத்தனை கோயிலுக்கு போகிற, மனசுக்குள்ள என்ன கவலை சொல்லு, சாமிகிட்ட போய் நின்று அழுகாத, என்கிட்ட சொல்லு. ஏங்க அவங்களாம் சொல்கிறாங்களே நான் பண்ணுறது, அவங்கெல்லாம் அப்படி இருக்கட்டும், என் மனசில் என்ன தோணணும், நான் போகிற பாதை சரியான பாதை அப்படின்னு தெளிவு இருந்ததுன்னு வச்சுக்குங்க, யாராவது வந்த நம்மளை விட்டு ஆட்ட முடியுமா? ஆட்டுறாங்கன்னா தெளிவில்லைன்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? அவங்க என்ன வேணா சொல்லலாம், அவங்க இப்படி சொல்றாங்க, இவங்க இப்படி சொல்றாங்க, அப்படி சொல்றாங்க, நொச்சு உள்ள போய் நான் எல்லா தெளிவுடைய மனம் எதையும் காதுல கொண்டு போகாது. தெளிவில்லாத மனதில், ராகத்வேஷம் உச்சமான மனதில் யார் வேணாலும் வந்து வடச்சட்டி வச்சு வறுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க பொரியல் எடுத்துட்டு. புரிஞ்சுதுங்களா? நாம தெளிவா இருக்கிறோமா அதுதான். அப்ப தெளிவு இல்லைன்னா என்ன காரணம் உங்களுக்கு? மனதில் என்ன இருக்குன்னா கர்மயோகத்துக்கு போகணும்னு அர்த்தம்.
இங்க சாந்தோக்கிய உபனிஷத்து பாஷ்யம் படிக்கிறேன்னு பெருமை பீத்திக்கிறதுல அர்த்தமே இல்ல. இங்க என்ன இருக்குது நமக்கு? ராக துவேஷத்திலிருந்தே நான் இன்னும் விடுபடவில்லைங்கிறத இறைவன் அவங்கள சாதனமா வச்சு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. 4 மணிக்கு எந்திரிக்க 5 மணிக்கு அந்த அவங்க பேசுறதால நமக்கு என்னவா இருக்குது? இப்போ சாதனமாக பயன்படுத்தி அதுல எனக்கு சாதனமா எப்படி பயன்படுத்துறேன்? அப்ப நான் இங்க தெளிவில்லாம இருக்கிறேன்னா அப்ப எனக்கு என்ன ராகத்வேஷம் இன்னும் இருக்கு. அப்ப எனக்கு நீ இன்னும் கர்மயோகத்தை கம்ப்ளீட் பண்ணலிங்கிறத ஆப்பரன் நம்மகிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறார். நீ 5 மணிக்கு எந்திரிக்காத வேஸ்ட், சாமி பாட்டை பாடாத வேஸ்ட்னு அவர் சொல்றதுங்கிறது சாதனம். எதுக்கு? எதை கண்டுபிடிக்கிறதுக்கு? சாத்தியம் நமக்கு என்ன? என் மனதில் இருக்கிற குறையை அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. நீ இன்னும் ராகத்வேஷம் விடுபடலை அப்படிங்கறத அவர் சொல்றாரு. ஆனா நம்ம என்ன எடுத்துக்குவோம்? அந்த ராகத்வேஷம் அதிகமா இருக்கிறதுனால அவங்க சொல்றது சரியோ, நாம தான் தப்போ, இந்த உலகத்தையும் என்ஜாய் பண்ண முடியாம ஆத்ம ஞானத்தை இந்த ஜென்மத்துல பெறுவனா என்னமோ தெரியல, அது கிடைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இவங்க பார்த்தா தினம் ஒரு சப்ஜெக்டா போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, என்னமோ இதோட அடைஞ்சிட்ட மாதிரி தெரியுது. அப்புறம் பார்த்தா அடுத்த நாள் இன்னொன்னு வருது. அது வரைக்கும் அதுக்கு இன்னைக்கு இதோட அப்பா நான் முடிச்சுட்டு நினைச்சேன், அடுத்த நாள் சொல்ற கருத்து ஐயோ நமக்கு இது தெரியலையே, இப்படி தினம் போட்டு வேற தாக்குறாங்களே, நாம சாவரக்குள்ள இதெல்லாம் அடைஞ்சிருவோமா அதுவும் தெரியல. இந்த பக்கம் வந்தா இவங்கள என்ஜாய் பண்றத பார்த்தா அதுவும் நம்ம அந்த என்ஜாய்மெண்ட்டுக்கு நம்ம போகல. இந்த ஞானத்தையும் உருப்படியா அந்த ஜென்மத்தில் நான் பெற மாதிரி தெரியலையே. ஏன் இந்த குழப்பம்? மனதில் ராக துவேஷம் இன்னும் பிட்டு நிக்குதுன்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணணும்? அதுக்கு கிளாஸ் விட்டு ஓடிடக்கூடாது. கர்மயோகமே நான் என்ன கம்ப்ளீட் பண்ணலின்னு அந்த யாரு கிட்ட சொன்னாங்களோ அவங்க நம்மளுக்கு சொல்றாங்க, நீ இன்னும் கர்மயோகத்தையே கம்ப்ளீட் பண்ணல. அப்படி குச்சி வச்சு காமிக்கிறாங்க. புரியுதுங்களா? குழப்பல முடியாது நம்மள. அது நமக்கு ஒரு தெளிவு கிடைக்குது. பாத்தீங்களா? அவங்க சொல்றதை நம்ம எப்படி இப்ப நான் எப்படி மாத்துறத என்னுடைய தெளிவுக்கு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னன்னு நீ பண்றதெல்லாம் வேஸ்ட் இதெல்லாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா என்னை காமிக்கிறாங்க. உண்மை. ஏன்னா நம்ம மனதை நம்மளோட அவங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்குவாங்க. ஏன்னா ஐ எம் த சப்ஜெக்ட். மனசை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆப்ஜெக்டா இருந்து பார்க்கும்போது என் மனதை படம் பிடித்து காட்டுகிறார்கள். அப்படிங்கும் போது அது என்னது? அந்த நிகழ்வு என்னது? சாதனம். புரிஞ்சுங்களா? ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி